அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்க போகலாம். இன்றைக்கி கிராமத்து தக்காளி குழம்பு செய்கிறோம். மிளகு செலவெல்லாம் ஆட்டி 50 மல்லி எடுத்துருக்கிற, குருமிளகு சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிற, 150 சின்ன வெங்காயம், 7 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, புளி நெல்லிக்காய் சைஸ் 1, மஞ்சத்தூள். அடுத்தது 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வணக்கி ஆட்டுறக்கு, 1 மூடி தேங்காய் வணக்கிறதுக்கு, குழம்பு தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் அறுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம வடச்சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த வரமிளகா லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்தது மல்லி போடுறோம், வரமல்லி. அடுத்தது குருமிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். கருவேப்பில் 2 கிள்ளி போட்டிருக்குறோம், 2 கொத்து. அடுத்தது தேங்காய் மஞ்சத்தூள் எல்லாம் ஒரு லேசாக சூடானதையும் நம்ம எடுத்து தட்டில் எடுத்து வச்சிடறோம். எடுத்து வச்சுட்டு அடுத்தது எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நம்ம வணக்கி எடுத்துக்கணும் ஆட்டுறக்கு. புளி எடுத்து வச்சுக்க, அதையும் போட்டு ஒரு வணக்கி சூடு பண்ணிக்கலாம். அது வணக்கிட்டோம். அதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம மறுபடியும் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா சுருங்கிடணும், தோல் எல்லாம் நிறமே மாறிடணும். மாறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து நம்ம ஆட்டினா நல்லா இருக்குது. பாருங்கள், மேல் தோல் எல்லாம் வெந்து போச்சு. அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மிளகா ஆட்டி எடுத்துகிட்டு 2வது வெங்காயம் போடணும். அடுத்தது நம்ம தக்காளியும் போட்டு ஆட்டாங்கல்ல நம்ம ஆட்ட போகிறோம். வாங்க பாருங்கள், ஆட்டிட்டு இப்போ அந்த சின்ன வெங்காயம் போட்டு நம்ம ஆட்டுறோம். இது ஆட்டி நல்லா நைஸானதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்ச தக்காளியை போட்டு நம்ம நல்லா ஆட்டி கொஞ்சம் நைஸாக அந்த உருவமே தெரியாத மாதிரி நம்ம ஆட்டி எடுத்து இதெல்லாம் காமிக்கிறதா? அப்போ தான் உள்ள நசுங்கி பாருங்கள் எப்படி இருக்கு. தக்காளியெல்லாம் நசுங்கிருச்சு. இப்போ எல்லாம் தக்காளியெல்லாம் நசுங்கிடுச்சு, ஆட்டிடுச்சு. நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஆட்டினது. நம்ம அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில் போட்டு நம்ம தாளித்து விடணும். வெங்காயமெல்லாம் வணங்கின பின்னால் நம்ம ஆட்டிகிட்டு வந்ததை குண்டாவில் போட்டு கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இன்னொன்று, அப்பப்போ நம்ம வறுத்து ஆட்டி வைக்கிறதுனால அந்த மணம் இருக்குது. அரைச்சி வச்ச மசாலெல்லாம் ரொம்ப நாள் ஆனால் அந்த மணம் இருக்காது. அதுதான் இது ஆட்டி வைக்கிறதுல ருசி ஜாஸ்தி. வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம ஆட்டி வச்ச மிளகை அதில் ஊற்றுறோம். ஊற்றி கலக்கி விட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விடணும். நல்லா கொதி வந்தது பார்த்தா உங்களுக்கு குழம்பு ராத்திரி ஆகிடுச்சு. நாங்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஆட்டி எடுக்கவும் அடுப்பு பற்ற வைக்கவும் அதுதான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வந்துடுச்சு பார்த்தீங்களங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாங்கள் நைட்டு இட்லி சுட்டோம், அதனால் இட்லிக்கு நாங்கள் தக்காளி குழம்பு வச்சோம். நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது, தேன் மாதிரி இருக்குது. இட்லி ரெடி, குழம்பும் ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.